நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்கழியின் நாட்கள் மகத்தான நாட்கள். ஏனெனில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை நாம் படிக்கிறோம். அகிலம் காக்கும் இறைவனை அன்பினால் ஆட்கொண்ட அந்த கோதையின் பாதையிலே சென்று இறைவனடி சேர்ந்து பயனடைவோம் என கூறிக்கொண்டு மார்கழியின் 7ஆம் நாள் திருவிழாவிற்குள் நாம் செல்வோம். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். நூற்றி 8 திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்ற பெருமை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு உள்ளது. ஸ்ரீ வராக அவதாரம் நிகழ்ந்த தலமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் கருதப்படுவதால் இதை வராக கஷேத்திரம் என்றும் அழைப்பர். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாக திகழ்வது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயத்தின் கோபுரம். ஆண்டாளின் அவதார ஸ்தலம் ஸ்ரீவல்லிபுத்தூர். இந்த திவ்ய தேசத்தின் ஸ்தல புராணம் இதோ உங்களுக்காக. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் புராதனமான இந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இந்த இடத்திலே சிறிய ராஜாக்களான வில்லி மற்றும் கண்டன் என்ற 2 ராஜாக்கள் வேட்டையாடுவதற்கு இங்கு வந்திருந்தார்கள். வேட்டையாட வந்த பொழுது கண்டன் என்கின்ற அந்த சிற்றரசனை ஒரு புலி கொன்றுவிட்டது. அப்பொழுது அந்த வில்லி என்கின்ற மற்றொரு அரசன் இங்கே இதே ஊரிலே இளைப்பாறி இருக்கிறான். அந்த அரசனுடைய கனவிலே பெருமாள் தோன்றி, இந்த இடத்திலே ஒரு புத்துக்கு கீழே என்னுடைய கோவில் இருக்கிறது, அதை நீதான் எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அசரீரியாக வாக்கு கொடுத்திருக்கிறார். சொப்பனம் முடிந்ததும் விழித்து எழுந்து பெருமாள் சொன்னது போலவே புத்து இருக்கின்ற இடத்தை பார்த்த பொழுது அந்த புத்துக்குள்ளே கோவில் இருந்தது. அந்த பெருமாளை எடுத்து கோவிலாக வைத்து கோவில் கட்டி, அந்த கோவில் தான் இந்த ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில். புத்துக்குள் இருந்து கோவில் கட்டப்பட்டதனால் புத்தூர் என்றும், கட்டியது வில்லி என்ற அரசன் என்பதனால் வில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது. ஸ்ரீ என்கின்ற பதம் லட்சுமி பிராட்டியை குறிப்பது. அந்த பூமி பிராட்டியே நேராக அவதரித்த ஸ்தலம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாளினுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே கண்ணாடி மாளிகை என்று ஒன்று உள்ளது. அந்த கண்ணாடி மாளிகை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டாள் முகம் பார்த்து கொண்ட கிணறு அந்த சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் கோவிலுடைய மற்றொரு சிறப்பு, இந்த முழு ஆண்டாள் கோவிலையும் பார்த்தோம்னா அதனுடைய கட்டிடக்கலையை பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட ஒரு சிமெண்ட்டோ அல்லது ஒரு இரும்போ எதுவுமே அவங்க பயன்படுத்தாமல் 1000 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய கோபுரம் இது 400 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோபுரம். பாண்டிய அரசை சேர்ந்த ஸ்ரீ வல்லப பாண்டியன் என்ற மன்னனால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோபுரத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, தமிழக அரசினுடைய அரசு முத்திரை, அந்த முத்திரையிலே பார்க்கின்ற கோபுரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த கோபுரம் இரும்பு அல்லது சிமெண்ட் அல்லது மற்ற கலவைகளால் கட்டப்படாமல் வெறும் சாதாரணமான செங்கல், சுண்ணாம்பு, கடுக்காய் அல்லது கருப்பட்டி இந்த மாதிரி கலவைகளால் கட்டப்பட்ட கட்டிடம். 400 வருஷங்களுக்கு மேலாக இன்னமும் அது ராஜகம்பீரமாக அந்த கோபுரம் விளங்கி கொண்டிருக்கிறது. வடிவான மாலையும் வலப்பக்கம் சாய்ந்த கொண்டையுமாய் காட்சியளிக்கும் கிளி பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. 108 திவ்ய தேசங்களில் கடைசி ஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த வைணவ திவ்ய தேசங்களை எல்லாம் மாலையாக அணிந்து இத்தலத்தை தனது தாய் வீடாக கொண்ட ஆண்டாளின் நடை திறப்பு கோமாதாவின் முன்புதான் நடக்கிறது.
பெருமாள் வழிபாட்டிற்காக தொடுத்து வைக்கும் மலர் மாலை முதலில் சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளுக்கு சூட்டப்படுகிறது. கோதை சூடிய அந்த மலர் மாலைதான் வடபத்ரசாயி பெருமாளுக்கு சூட்டப்படுகிறது. ஆண்டாளின் கையில் இருக்கும் கிளி பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ. ஆடி மாதம் பூர நட்சத்திரம் நல்ல வருஷம் ஆண்டாள் திருத்துலாச்சேரியில் அவதாரமாகி மார்கழி மாதம் 30 நாள் நோன்பு நூத்து பங்குனி உத்தரத்தில் ரெங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண சேவை. இந்த ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதருக்கு ஆண்டாள் தூது விடுறா. கிளி இந்நடுசலோடு பாலமது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமையை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவார்னு ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை பிரார்த்தனை பண்ணி கிளி செய்கிறார். இந்த கிளியானது சுயம்பு மரம் என்று சொல்லக்கூடிய விருஷத்திலிருந்து அவதாரமாக ஸ்தல விருஷத்தில் அவதாரமான 7 கிழங்கு இலைகள், மாதுளம்பூ மூக்கு, மாதுளம்பூ பூனாலை மூக்கு, காக்கா பொன்னாலை கண்ணு, எல்லா விதமான மூலிகை வேர்களும் நார்களும் நரம்புகளும் வைத்து இந்த கிளி கட்டப்பட்ட உள்ளது. ரங்கநாதரிடம் கிளி ரூபத்தில் உங்கள் கரத்தில் என்றும் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றாள் ஆண்டாள். இந்த கிளியானகப்பட்டவர் திரு ஆண்டாள் ஆயர்பாடி கண்ணனுக்கு தூது விடுற மாதிரி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருக்கு தூது விட்ட கிளி. புரட்டாசி மாதம் திருப்பதி திருவேங்கடமுடையான் ஆண்டாள் மாலையை சாத்தும் போது இந்த கிளியை தான் பிரார்த்தனையாக பக்கத்தில் சாத்திக்கிறார். சித்ரா பௌர்ணமியில் ஆற்றுல அழகர் இறங்கும்போது ஆண்டாள் கிளியை தூதி விட்டு இந்த கிளியை சாத்தி கொண்டு வைபவத்தில் ஆற்றில் அழகர் இறங்குகிறார். ஆண்டாளின் கரத்தில் அமர்ந்துள்ள கிளி சுகபிரம்மராவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இக்கிளியை தத்தை என்று அழைக்கின்றனர். இந்த கிளி ரொம்ப விசேஷமான கிளி. அதுவும் மார்கழி மாதத்தில் தாயாரை செபிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஆயர்பாடி எல்லா விதமான திவதேச பெருமாளுக்கும் ஆண்டாள் மாலை சூடி கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலம் காக்கும் அன்பு தெய்வம் ஆண்டாள், என்றும் அருளை பொழியும் அவதார தெய்வம் ஆண்டாள். ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமி ஸ்ரீவல்லிபுத்தூர். அவள் பிறந்த புனித தோட்டம் திருப்பூர நந்தவனம் இதோ உங்கள் பார்வைக்கு. இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். ஸ்ரீ ஆண்டாள் அவதார ஸ்தலமான திருப்பூர நந்தவனத்தின் பெருமைகளை காண்போம் வாருங்கள். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சோம் பொது பொம்பு. இந்த இடம் ஆண்டாள் அவதார ஸ்தலம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு குழந்தையாக பூமியிலிருந்து அவதாரமாக கிடைத்த இடம். அதனால் இந்த இதற்கு திருப்பூர நந்தவனம் என்று பெயர். இந்த பெரியாழ்வாருடைய நந்தவனம் இந்த நந்தவனத்தில் தினந்தோறும் பூ பறித்து வடபத்திர சயனத்துக்கு மாலை கட்டி போடுவார். அப்படி போடும்போது ஒரு நேரத்தில் இந்த துளசி செடியில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அந்த குழந்தையை எடுத்து கோதைன்னு பெயர் வச்சு வளர்க்குறார். அப்படி வளர்த்துட்டு வரும்போது அது நான் ரெங்கனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறது. இப்படி பிடிவாதம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இவர் கட்டுற மாலையை அது கழுத்தில் போட்டு அழகு பார்த்தது. இதை பார்த்து பெரியாழ்வார் சொல்லுகிறார், ரொம்ப சங்கடப்பட்டு இப்படி பண்ணிவிட்டியேன்னு கேட்கும்போது அன்று இரவு பெருமாள் பெரியாழ்வார் கனவுல நீ ஸ்ரீரங்கத்தை கூட்டின்னு வார், நான் நாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். இவர் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போகிறார். அங்கே போன உடனே கோயில் வாசலில் ஆண்டாள் மறைஞ்சிட்றார். மறைஞ்ச உடனே ஆகாசத்தில் ரங்கவன்னார் ஆண்டாள் கருடாழ்வார் காட்சி கொடுத்துறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா செவ்வடி செவ்விய திருக்காப்புன்னு மனிதனாக பிறந்தவர் தெய்வத்துக்கு மாமனாராகிறார். தெய்வத்துக்கு மாமனாராகி தெய்வத்தையே பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று இவர் வாழ்த்துகிறார் தெய்வத்தை. அந்த ஒரு கொடுத்து வச்சது பெரியாழ்வாருக்கு தான். சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள். அவள் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருக்கோவிலில் உள்ள ஆலயமணி பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக.
ஸ்ரீநமஹாம் ஸ்ரீ விஷ்ணுசித்ததனயாம் ஸ்ரீரங்கேஸ்வரவல்லபாம் மாதரம் சர்வலோகானாம் வந்தே கோதாமகம் சதாம். ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியில் அடியானுடைய கைங்கரியம் ஜோசிய கைங்கரியம். நாம் இருக்கும் இடம் ஆண்டாள் சன்னதியில் உள்ள ராஜகோபுரம். இது ஆண்டாளுக்காக திருமண நாயக்கர் கட்டி கொடுக்கப்பட்ட கோபுரம். இந்த கோபுரத்தில் பெரிய மணி ஒன்று உள்ளது. அனுதினமும் அரவணை பிரசாதம், அதாவது வடை, முறுக்கு, தேங்குழல், அப்பம், ஷீரம், பால் அனைத்தும் ஆண்டாளுக்கு அம்சை செய்யப்படுகிறது. இரவு நேர பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை வரை மதுரையில் இருக்கக்கூடிய திருமண நாயக்கருக்கு தகவல் தெரிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை வரை ஒவ்வொரு மைலிலும் ஒவ்வொரு மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் திருமண நாயக்கன் பணியாளர்கள் முரசுடன் இருப்பார்கள். மணி சத்தம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கேட்டவுடன் அடுத்த ஒரு மைலில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் முரசு எழுப்பப்படும். அடுத்த மண்டபத்திற்கு தெரிவிப்பார்கள். அடுத்த மண்டபத்திலிருந்து அடுத்த மண்டபத்திற்கு தெரிவிப்பார்கள். இப்படியே சென்று திருமண நாயக்கருக்கு தகவல் சென்றடையும். பின்னர் திருமண நாயக்கர் தனது உணவை உட்கொள்வார். இது அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பமாக இருந்து உள்ளது. பாவை தந்திட்ட திருப்பாவை இறைவனை அடைய எளிய வழியை காட்டும் என்று சொல்வதே சாலச் சிறந்தது. அப்படிப்பட்ட திருப்பாவை 30 முத்துக்களாகத்தானே இருக்க முடியும். இதோ திருப்பாவையின் 7ஆம் பாசுரம் உங்களுக்காக. கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணல் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடைய திரவேலோரம் பாவ. 7வது பாசரமாகிய கீச்சு கீச்சென்று என்ற இந்த பாடலில் ஆனைச்சாத்தான் என்கிற பல பறவைகளை பற்றி கூறுகிறாள். எல்லோரும் தயிர் கடையக்கூடிய ஓசை கேட்கின்றது. தன்னுடைய தோழிகளை எழுப்புகிறாள். உனக்கு தயிர் கடையும் அரவம் கேட்கலையா? நீ எழுந்திருக்கலையா? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டாமா? நாங்கள் எல்லோரும் பாவை நோன்பு செய்ய கிளம்பிவிட்டோம். நீங்கள் எழுந்திருக்கவில்லையா? அவர்கள் அணியக்கூடிய அணிகலன்களை பற்றியும் இதில் குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் அணியக்கூடிய ஆபரணங்களை பற்றியும் கூறுகிறாள். நாங்கள் எல்லோரும் பாவை நோன்பு செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் கேசவனை பாடுகிறோம். அப்படியும் நீ தூங்குகின்றாயே, எழுந்திரு என்று தன்னுடைய ஒவ்வொரு தோழிகளையாக கூப்பிடுகின்றாள். தென்னாடுடைய பெருமானே, எம்பெருமானே, என் அரசே, இனிய அமுதே என மனம் உருகி மதுரை மங்கையர்கள் பாடும் திருவெம்பாவையின் 7ஆம் பாடலை கேட்டு இன்புறுவோம். இவையும் சிலவோ பல அமர உன்னற்கரேயான் ஒருவன் எறும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறவாய் தென்னா என்ன முன்னா தீசேர்மெழு கொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன்றெல்லோமும் சொன்னொங்கொள்வை வேறாய் இன்னந்தோயிலுதியோ வன்னெஞ்ச பேதைய போல் வாழக்கிடத்தியால் என்னை துயிலில் பரிசெலோரெம் பவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நித்தம் நித்தம் முத்தான பல அரிய விஷயங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர் திருமதி ரேவதி சங்கரன் என்றால் அது மிகையாகாது.
இதோ மார்கழியின் மகத்துவம் பகுதி உங்களுக்காக. இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே இயற்கையில் நமக்கு எத்தனையோ நன்மை கிடைச்சாலும் பண்பாடு, கலை, பக்தி இது மூணும் வளர்றதுக்கு இது ஒரு நல்ல களமாக அமைகிறது. அது எப்படின்னு கேட்டாக்கா, பக்தி. இந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சீக்கிரம் எழுந்து எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தோணும், ஓ இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யணும் போல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதோடு இல்லாமல் பக்தினா என்னங்கிறத சொல்லாமல் ஊட்டக்கூடிய ஒரு அழகிய மாதம். அடுத்து பண்பாடு. பண்பாடு என்னன்னு கேட்டாக்க, கோவிலுக்கு போக எப்படி நமஸ்காரம் செய்வது, காலையில் குளித்த பிறகு நெத்தியில் ஒரு திருநீரோ அல்லது திருமண்ணோ இட்டுக்கொண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் செய்வது, இதெல்லாம் மற்ற மாதங்களில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறோம் எங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்துக்கிறதுனால நிறைய நேரம் அவங்களுக்கு இருக்குது. இந்த பண்பாடும் கலையும் வளர்வதற்கு இது களம்னு சொன்னேன். கலை எப்படி? பஜனை பாடுறது. தனியாக பாடுன்னு சொன்னால் கூச்சப்படுற குழந்தை கூட 4 பேரோட சேர்ந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கையை தட்டி பாடுற பொழுது அந்த கூச்சம் விலகிடும். அந்த இன்ஹிபிஷன்னு சொல்கிற அந்த கூச்சம் விலகி 4 பேரோட 5 பேரோட தெருவா வீதியில் போய் பாடுற பொழுது அது ஒரு சந்தோஷம். அப்போ இவங்களுக்கு தனியாக பாடுகின்ற திறமை அங்கே தான் வளருது. இது எல்லாத்துக்கும் மேலே கலைன்னு சொன்னால் பாட்டை விடுங்க, இந்த கோலம் மற்ற மாதங்கள்லாம் எவ்வளவா நம்ம கோலம் போட மாட்டோம். இந்த மார்கழி மாதத்தில் கோலம்ங்கிறது நம்மளுடைய நாட்டின் முத்திரைன்னு நான் சொல்லுவேன். எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு கோலத்தால் இவ்வளவு அழகாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத உலகமே கண்டு வியக்கிறது. கிராமத்து பக்கம் போனீங்கன்னாக்கா ஒரு நல்ல வயசான அம்மா, விவசாயியுடைய அம்மாவாக இருப்பாள். 100 புள்ளி 100 வருஷ கோலம் போடுவா. அவள் படிச்சிருக்க மாட்டா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டா. எப்படி முடியுது? இந்த கோலம் போடுறதுங்கிறதே ஒரு எக்ஸசைஸ். எப்படின்னு கேட்டால், இதுக்கு உடம்பை வளைக்கணும். முதல்ல உடம்பை வளைச்சு கண் திட்டமிடும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் புள்ளி வச்சா சரியாக இருக்கும் நம்ம வீட்டு வாசல்லன்னு தோணும். அப்புறம் கண்ணும் மூளையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இந்த கண்ணு பார்க்க மூளை சொல்லும் இந்த மாதிரி போட்டால் சரியாக இருக்கும்னுட்டு. அதுக்கு மேலே மனசு இன்றைக்கி இந்த கோலம் போடணும் அந்த கோலம் போடணும். அப்போ 2 விரல்களால் அந்த மாவை எடுத்து போடுகிற பொழுது எப்படி ஒரு உடம்புல கோஆர்டினேஷன், இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அந்த கோஆர்டினேஷனுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? எக்ஸசைஸ் மார்கழி மாதத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த கோலத்தை பற்றி சொல்கிற பொழுது நம்ம நாட்டில் புள்ளி வச்ச கோலம், நேரிழை கோலம், சிக்கு கோலம், முடிச்சு கோலம், அப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு பேரும் வச்சுருப்பாங்க. நேரிழை கோலம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அகம் புறம், அதாவது உள்கோலம் வெளிக்கோலம்னு 2 இருக்குது. உள்கோலம் அப்படிங்கிறது இந்த நேரிழையில் போடுற பொழுது கோவிலில் இருக்கிற தூண், கோவிலில் இருக்கிற மண்டபம், தேர், சப்பரம், அப்புறம் விதானத்தில் இருக்கிற டிசைன்கள் இதெல்லாம் போடுவாங்க. இது உட்கோலம்னு பேர். இந்த புறக்கோலம்ங்கிறது அற்புதமான விஷயம். விவசாயிகள் இல்லை தொழிலாளிகள் அன்றாட வாழ்க்கையில் என்ன பார்க்குறாங்களோ அதை புள்ளி வச்சு ஒரு பாம்பு கோலம்னு போடுவாங்க, பீர்க்கங்கா பூன்னு போடுவாங்க, வில்வ கோலம்னு போடுவாங்க. அவங்க கண்ணில் என்ன பார்க்குறாங்களோ சிங்கம், புலி, நாய், கரடி எல்லாத்தையும் கோலத்தில் கொண்டு வந்துடுவாங்க. மனிதன் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த காலத்தில் உருவானது தான் இந்த கோலம். இது தலைமுறை தலைமுறை தலைமுறைகளாக நம்மளால் வாழ வைக்கப்படுகிறதுன்னு ஒத்தொத்தரும் பெருமைப்படலாம். அதுக்கு காரணம் இந்த மார்கழி மாதம். பிறந்த ஊரிலே நடக்கும் இயற்கையின் அறிகுறிகளை தனது பாசுரங்களில் விவரிக்கிறாள் ஆண்டாள். திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆனை சாத்தான் எனும் கருங்குருவி அருணன் தோன்றும் முன்பாகவே கீச் கீச் என ஒலித்து கொண்டு பறந்து செல்லும். அப்படிப்பட்ட அதிகாலை நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியை துயில் எழுப்பி கண்ணனை வழிபட சொல்கிறாள் ஆண்டாள். கீச் கீச் என்றெங்கும் மானை
பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினார் வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினார் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் திரவேலோ மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் 7ஆம் நாளான இன்று பல அரிய விஷயங்களை கண்டு கேட்டு நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதுபோல் நாளையும் மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா ஸ்ரீஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க்.